ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் விதியில் அவர் சத்தத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தேவையானது ஒன்று. அது என்னென்ன? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடியிருந்த எல்லாரையும் பார்த்து சொல்கிறார். அப்போ இன்னைக்கு உங்களை குறித்து ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறார்? நீங்கள் தேவையானது ஒன்று தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கெல்லாம் தேவன் விரும்புகிற ஒரு காரியமா என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம நிறைய விஷயத்த நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம வேலை, வாழ்க்கை, அப்புறம் நம்மளுடைய வாழுகிற இடம், நம்மளோட சூழல், இது எல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிற காரியம். ஆனால் இது எல்லாமே தேவையானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரா? இல்லைங்க. நிறைய நேரம் ஆண்டவர் அதுக்கு ஓகே சொல்கிறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு ஒன்று தேர்ந்தெடுத்து இது தேவ சித்தம் நம்ம சொல்கிறோம். அங்கே தான் நம்ம விழுந்து போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று தான். நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை குறித்து ஒரு நெருக்கமான உறவில் நம்ம வாழணும்னு தான் அவர் விரும்புகிறாங்க. தேவையில்லாத உறவுகளோடு அதை தேர்ந்தெடுத்து மணிக்கணக்கு அவங்களோடு பேசுறது, மணிக்கணக்கு அவங்களோடு கூட உறவு கொள்வது ஆண்டவர் விருப்பம் இல்லைங்க. தேவையானது ஒன்று தான், அவருடைய பாதம். இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனங்கள் மிஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு காரியம் தேவனுடைய பாதம். ஆண்டோடைய பாதத்தை விட்டு போட்டு நிறைய பேர் இதுக்கு பின்னாடி உலகத்தோட போக்கில் சில ஆறுதல் தருகிற மனிதர்களுடைய பாதத்தை பிடித்து கொண்டு உட்கார்ந்துருக்குறாங்க. ஆண்டவருக்கு அதில் பிரியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அதில் தேவனுக்கு எந்த விதமான பிரியமும் இல்லை. தேவையானது ஒன்று தான், அது இயேசுவின் பாதம். அங்கே வாங்க, அந்த பாதம் தேவாலயத்தில் இருக்குது. உங்களை தேடி வருகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.